நமக்கு தேவன் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த காரியத்தை கொடுக்குறார். நம்மளுடைய கண் அதில் இருக்கா, கொடுத்த தேவன் மேலே இருக்கா? எடுக்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். கரெக்டாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, காட் டெஸ்டட் ஏப்ரஹாம். இந்த இடத்துல உங்கள் பேர் வச்சுக்கோங்க. காட் டெஸ்டட், உங்கள் பேர் என்னவோ அது போடும். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிறோமா இல்லாட்டி நம்ம ஃபெயில் ஆகிறோமா? நான் உங்கள் முன்னாடி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் நம்மளுடைய நோக்கத்தை அறிவார். என்ன மனுஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய எண்ணம் என்னன்னு பார்ப்பார். அவரை ஏமாற்றவே முடியாது. ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன் அந்த விசுவாசத்துக்குள்ளே போகிறாருனாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போகிறார். பாருங்கள் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உன் ஏகசுதனை பலியிடு. எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு பிள்ளையாண்டன் பெற்று எடுக்கிறாரு? 100வது வயதில். அப்போது அந்த மகன் கத்தர் கொடுத்த பொக்கிஷம், கத்தர் எனக்கு பதில் கொடுத்தார். எனக்கு பிள்ளையே ஆகாதன்னு நினச்சிட்டு இருந்த ஆண்டவர் எனக்கு 100வது வயசில் எனக்கு கொடுத்தாரு. என் மனைவி 90 வயசில் இருந்தாப்புல கத்தர் என் மனைவிக்கும் என்னையும் கடாட்சித்து எனக்கு பிள்ளையை கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே ஒரு செக்மேட் ஆண்டவர் வைக்கிறார். நீ நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்குறியா, நீ என்ன பார்க்குறியா? ஆனால் ஆபிரகாம் இத்தனை தப்பு பண்ணார் இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக தேவனோட இணைகிறார். ஸோ விசுவாசின் தகப்பனுக்கு உண்டான வழி ட்ராக்கில் வந்துட்டார். வந்த உடனே ஆண்டவருக்கு உடனே கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மிஞ்சி எதுவுமே எனக்கு வேண்டாம். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? அவருடைய மேனிப்புலேஷன் நடந்துச்சு, பொய் சொன்னாப்புல எல்லாம் பண்ணார். ஆனால் இந்த கட்டத்தில் அவர் விசுவாசம் தேவன் மேல் அவ்வளோதான் இன்டிமேட்டாக போச்சு. உடனடியாக விடியற்காலில் ஏந்திரிச்ச உடனே தன் மகனையும் வேண்டிய மரங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து பேக் பண்ணிட்டு தேவன் குறிப்பிட்ட மலைக்கு வந்து நிற்கிறார். ஆனால் பிள்ளையாண்டன் கேட்குறார். பாருங்கள், 7வது வசனத்தில் சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா. விசுவாசியின் தகப்பனுடைய வாயிலேருந்து ஃபஸ்ட்டு டைம் விசுவாச அறிக்கை வந்துச்சு. தெய்வஜனமே, நம் வாயிலேருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதுதான் தேவன் வச்சிருக்கிறார். அது நல்லதாக இருக்கட்டும், அது கெட்டதாக இருக்கட்டும், யாவையும் கத்தர் சீர்தூக்கி பார்க்குறேன்னு சொல்கிறார். நம் வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை வர்றதுக்கு முன்னதாகவே தேவன் அறிவார். இந்த இடத்துல ஆபிரகாம் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறார். மகனே, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆசம் காட் அந்த இடத்துல தன்னுடைய விசுவாசத்தை பரீட்சைக்குள்ளே போகும்போது நினச்சி பாருங்கள். அந்த மலை மேலே ஏறி நடந்து பிள்ளையான கூட்டிகிட்டு மேலே போகிறார். மேலே போய் அந்த பலிக்குண்டான பீடத்தை கட்டுறாரு. கல்களெல்லாம் ஆத்தியம் அடுக்கி வைக்கிறாரு. அதற்கு மேலாக மரங்களை கட்டி வைக்கிறாரு.
அதுக்கு மேலே கேட்டானே மகன், எங்கப்பா ஆடுன்னு கேட்டானே, அவனையும் கட்டி பலிபீடத்தின் மேலே வைக்கிறார். மகன் ஒரு வார்த்தையும் திருப்பி கேட்கல. அப்பா என்னப்பா சொன்னீங்க, பலிக்கு ஆடு ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கட்டுறீங்களேன்னு கூட கேட்கவே இல்லை. அங்கே பிள்ளையாண்டானோ தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து விசுவாசிச்சிருக்காப்புல. விசுவாசிக்கலனாக்கா நிச்சயமாக கேட்டிருப்பார். அப்பா என்ன சொன்னார், கத்தர் கொடுப்பாரு. ஸோ அங்கே ஐசக்கும் விசுவாசிச்சிருக்காப்புல கத்தர் கொடுப்பாருன்ட்டு. வாய் திறக்கவே இல்லை. பலி செய்ய அந்த க்ஷணம் கத்திய ஓங்கின உடனே, வாசிங்க 10வது வசனத்துலேருந்து. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. 10வது வசனம் வாசிங்கம்மா. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கையை உயர்த்தினார். அதுக்கு என்ன அடையாளம்? என் தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி எந்த காரியம் நான் செய்ய மாட்டேன். அவர் பலியிடுன்னு சொன்னார். ஸோ நான் பலியிடுறதுக்கு நான் கையை ஓங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கையை உயர்த்துறாரு. அந்த இடத்துல தேவன் இறங்கிறார். வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இதுக்கு முன்னதாக ஆபிரகாமை பற்றி சாட்சி சொல்லலை. ஆண்டவர் அவர் மேலே கோவப்பட்டுக்கிட்டார். விசுவாசம் இல்லாமல் ஹாகார மனைவியாக ஏற்றுக்கிட்ட போது 13 வருஷம் தேவன் அவரோட பேசவே இல்லை. 13 வருஷத்துக்கு பிற்பாடு தான் கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிறாரு. ரொம்ப துக்கப்பட்டிருப்பார். இவனை கொண்டு நான் செய்யணும்னு நினச்சினே, ஆனால் துஷ்ட மனுஷனை உருவாக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு மிகவும் வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அவரை குறித்த சாட்சி சொல்கிறார். எஸ், உன் ஏக சுதனாகிய ஈசாக்க கூட நீ விட்டு வைக்கல, என்னை அதிகமாக நீ நேசிக்கிற சொல்லி அங்கே தேவனிடத்தில் நற்சாட்சி பெறுகிறார் ஆபிரகாம். நம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம். இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு தேவன் கொடுத்தது ஒரு பெரிதான பாக்கியம். இன்றைக்கு நாம் தைரியமாய் அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நின்று, என் தகப்பனாகிய என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி அந்த புத்திர ஸ்வீகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம லைஃப்பை நம்ம செட்ரைட் பண்ணிக்கலாம். ஏதாவது குறை நம்ம எங்கேயாவது டீவியேட் ஆகிருந்தால் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். கர்த்தாவே, எஸ் நான் இது தவறிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்துல ஒப்புரவாகும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு He is just and faithful to forgive us. He is just and faithful to take us to the next realm. அதுதான் ஆபிரகாம் செய்தார். கர்த்தர் அங்கே இம்மீடியட்டாக அவர் என்ன அறிக்கை பண்ணார்? கர்த்தர் பலிக்குண்டான ஆடை கர்த்தர் கொடுப்பார். அதே மாதிரி கர்த்தர் கொடுத்தார் என்பதை பார்க்கலாம். பாருங்க, விசுவாச அறிக்கை பாருங்க 13வது வசனத்தில். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கிடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்றால் He is a provider. God is our provider.
இன்னைக்கு யாருக்கெல்லாம் தேவன் என்னுடைய காரியத்தில் உங்களுடைய ப்ரொவிஷன் வேணும் ஆண்டவரே என்று முழுமையாக அவர் மேல் விசுவாசித்து சார்ந்து வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு தர்றதுக்கு உண்மையும் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இன்னொரு பாயிண்ட் பாருங்க, அந்த டெஸ்ட்டில் இவருக்கு இல்லாதது பிள்ளை இல்லைன்றது. இவருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஐ வில் பிளஸ் thee அண்ட் மல்டிப்ளை thee. வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் உண்டான காரியம். இது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். வானத்தின் நட்சத்திரன்றது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங். அண்ட் பூமியின் மணலுக்குண்டான ஆசீர்வாதம் சரீர பிரகாரமான பிள்ளைகள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் எப்படி அவருக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஊர் தேசத்திலேருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். உன் இனத்தாரையும் உன் ஜனத்தாரையும் உன் தகப்ப வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் நிமித்தம் இந்த பூமிக்குண்டான எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இது கர்த்தர் அவர் கீழ்ப்படிந்ததுக்குண்டான ஆசீர்வாதம். அவரும் சரி அவருடைய சகோதரனாகிய நாகோரும் சரி, ரெண்டு பேரும் அவர் தகப்பன் தேரா கூட சேர்ந்து தங்கள் மனைவிகளோடு வெளியில் வராங்க. இது மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன்னா இங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது அந்த பிளெஸ்ஸிங். நாகோருடைய மனைவியாகிய மில்காவுக்கும் பிள்ளைகள் இல்லை, ஆபிரகாம் சாராய்க்கும் பிள்ளை இல்லை. இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் கர்த்தர் நாகோரையும் ஆசீர்வதிக்கிறார். அது வரைக்கும் பிள்ளை இல்லாத இருந்த நாகோருக்கு மில்கா பிள்ளை பெற்றெடுக்கிறாப்புல. அதோடைய சந்ததியுடைய பட்டியல் தான் 20வது வசனத்துலேருந்து தொடர்ந்து வருகிறது. மில்கா இவரை பெற்றா. இது இப்போ நான் அதை டச் பண்ணல. ஆனால் நான் டச் பண்ணுறது 2 காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த மனுஷன் ஒன்றுமே இல்லாமல் வெளியில் வந்தபோது கர்த்தர் இந்த பூமிக்குண்டான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார், லைக் பிள்ளைகள். அண்ட் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் வானத்தின் நட்சத்திரத்தை பார்த்து உன் ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னாக்கா அது என்னன்னாக்கா உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கப்படும், இப்படி தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன், நீ பாரு என்ன முடியுமா, இல்லை அவ்விதமாக தான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்க போகுது. ஸோ இந்த ஆசீர்வாதம் எப்படி வருதுனாக்கா போத் ஆன் த ஸ்பிரிச்சுவல் சைட் அண்ட் ஆன் த வேர்ல்ட்லி சைட். கர்த்தர் ரெண்டுத்தையும். இன்றைக்கி ஒரு யூதன், ஏதாவது ஒரு யூதன் ஏழையாக நம்ம பார்க்க முடியாது. தே வில் பி ஃபினான்ஷியலி பி வெரி ஸ்ட்ராங். அவங்களுடைய சந்ததி எண்ணவே முடியாது. எத்தனையோ 1000 ஜனங்கள் கொன்று குவித்தார்கள், ஆனால் இதுவரைக்கும் அவர்களை அழிக்கவே முடியாதபடிக்கு செய்தார். அடுத்த ஆசீர்வாதம்
பூமியில் இருக்கிற அனைவரும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொன்ன வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த காரியம் கர்த்தர் ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் கர்த்தர் செய்த மகத்தான கிரியை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுக்கு இந்த நேரத்தை எனக்கு தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாம் தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறவரே, இந்த வேளையிலும் ராஜா உம்மை நம்பி வந்த ஒருவரையும் நீர் கைவிடுவதில்லை, கைவிட்டதில்லைன்னு சொல்லி நிரூபித்து காண்பித்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கறது எங்கள் வாழ்க்கையில் உண்மை. உமக்கு கீழ்ப்படுமா, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கா, நீர் எதிர்பார்க்குற மாதிரி எங்களுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கா, இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதி. கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.